மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பார்க்கலாம். Bicara apa yang ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் கேட்கப்பட்டது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டீச்சர் அப்படிங்க பார்க்கலாம். டீச்சர் சொர்க்கத்திலே சிறுவர்கள் வரையறுக்கும் இல்லையா? சொர்க்கம் சொல்றீங்கள, நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. சீடர்கள் 4 பேர் தன்னுடைய குருவிடம் சென்று, சார் குருவே, சொர்க்கம் என்றால் என்ன? சொர்க்கம் ஒன்று இருக்கிறதா என்று கேட்டார். குரு ரொம்ப அழகா சொன்னார். நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணமுடைய மனிதர்கள், ஒரே மாதிரியான சிந்தனையுடைய மனிதர்கள் ஒன்று கூடி கலந்துரையாடி பேசி மகிழ்ந்த இடம்தான் சொர்க்கம் என்று சொன்னார். அப்படி மொத்த சிந்தனையுடைய நல்ல எண்ணங்களுடைய மனிதர்கள் எல்லோரும் இங்கே ஒன்று கூடி கலந்துரையாடி பேசி மகிழ்ந்த இதைத்தான் சொர்க்கம் இந்த உலகத்தில் இருக்குமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அருமையான நிகழ்ச்சி. நான் ஆசிரியர், நானும் ஒரு மேடையில் நான் பேசியிருக்கேன். எங்க வேணாலும் கேட்கிறேன், எவ்வளவு நேரம் பேசணும். பள்ளியில பேசி கொடுத்துருந்தாங்க. தலைமை ஆசிரியர் செங்கோட்டையா மாதிரி தலைமை ஆசிரியர் வேலையை சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் எவ்வளவு நேரம் பேச முடியும். ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு, நாங்க 10 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். ஒருவேளை அப்படி நான் பேசிட்டு இருக்கும் போது நீங்க எல்லாம் கிளம்பி போனீங்கன்னா ஊரோட இடம் தெரியும். யாருக்கு பிள்ளையோ வேலை வெட்டியில போனது தனியா தான் தெரிஞ்சு 108 போன போட்டு கீழ்பாட்டத்தில் போய் அவங்க சொன்னாங்க. எனக்கு என்ன சார் கடைசியா பேசுறது கேட்கலாம், கேட்குதா கேட்கலாம். இப்படிதான் ஒரு வேலை கேட்டேன். கடைசியா பேசுறது கேட்குதான் கேட்டேன். கேட்கலாம் பேச
30 நிமிஷத்துல வந்து ஒரு 40 நிமிடம் பெரிய ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. சண்முகம் சுந்தரம் சாரும் மோகன சுந்தரம் சாரும் அவருடைய டீமும் ரொம்ப அழகா மீனாட்சி சுந்தரம் சார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ரொம்ப அழகா அஞ்ஞான நேர்த்தியான ஏற்பாடு. நான் ஒரு அரசு பள்ளியிலே பணியாற்றுகிறேன். என் பேர் செந்தில்குமார். பக்கத்தில் எருமப்பட்டின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளியிலே தமிழாசிரியராக ஒரு 25 ஆண்டுகளா பணியாற்றினேன். ஏன்னா பேரை சொல்லணும்ல, சார் கூட ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏன்னா பேசும்போது எப்படி வீடு முடியும்னா எல்லாரும் கேட்பாங்க, யாரும் வந்து பேசுறாங்க. குட்டையா கருப்பா வந்து பேசினா கருப்பா பயங்கரமா சொல்லிருக்காங்கல்ல. அதனால எருமப்பட்டி பள்ளியிலிருந்து வந்து பேசுவதற்காக ஒரு பெரிய ஏற்பாட்டினை இங்கே செய்திருக்கிறோம். ராம் செல்வம் ஒரு கவிஞர், ராம் செல்வம் சிலாதை செய்த கவிஞர். இப்படி நண்பர்களா அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது ராம் செல்வம் நண்பர்கள் கேட்டார்கள், நீ பெரிய கவிஞர் தானே, நீ பெரிய சிந்தனையாளர் தானே, தொடுவதற்கு இனிமையானது எது அப்படின்னு கேட்டாங்க. கேட்டாங்க தொடுவதற்கு இனிமையானது எது என்று ராம் செல்வம் கேட்டார். ரொம்ப அழகா ராம் செல்வம் சொன்னார், அம்மா வயிற்றில் இருந்து பிறந்த குழந்தை பிறந்த சில தினங்களிலே அந்த குழந்தையுடைய பாதம் ரோஸ் கலர்ல இருக்கும், பட்டு போல இருக்கும், ரொம்ப சாஃப்டா மென்மையா இருக்கும். தொடுவதற்கு இனிமையானது பிறந்த குழந்தையின் பாதங்களா? இல்லை அப்படின்னு. குளத்திலே முகமலர்ச்சியோடு பூத்திருக்கிற ஒரு செந்தாமரை, அந்த செந்தாமரையுடைய இதழ்கள் அவ்வளவு மென்மையா இருக்கும். குளத்திலே பூத்திருக்கிற செந்தாமரையுடைய இதழ்கள் தொடுவதற்கு இனிமையானதா? இல்லை அப்படின்னு. இல்லை அப்படின்னா காதலியின் பட்டு கண்ணங்கள், முத்தம் கொடுக்கிற காதலியின் பட்டு கண்ணங்கள் அது மென்மையானதா? இல்லை என்று. குழந்தையின் பாதம் மென்மையானது இல்லை, அன்று வளர்ந்த செந்தாமரை இதழ்கள் மென்மையானது இல்லை, காதலியின் கண்ணங்கள் மென்மையானது இல்லை. பிறகு எது தொடுவதற்கு மென்மையானது இனிமையானது என்று கேட்டபோது பல ஆண்டுகள் கழித்து பள்ளியிலே படித்த நண்பர்களை பல ஆண்டுகள் கழித்து சந்திக்கும் போது நண்பா என்று புன்முறுவலோடு ஒரு முகமலர்ச்சியோடு ஒரு எழுச்சியோடு அவர் கையை பற்றி கொண்டிருக்கிறேன். உள்ளே வரும்போது நான் பார்த்தேன், கையை பற்றிக்கிட்டீங்களா, பிள்ளைகளை தொட்டு பார்த்தீங்களா, அதை விட நண்பனின் உள்ளங்கையை விட தொடுவதற்கு இந்த உலகத்திலே மென்மையானது வேறு என்ன இருக்க முடியும் என்று ராம் சந்தோஷம். இப்படி ஒரு 6 கடிதங்கள் எழுதுவோம். கடுமையான ஏற்பாடு செய்திருக்கிறார். நல்ல ரசிகர்கள், ஞான ரசிகர்கள், ரொம்ப அழகாக கவனிக்கிறீங்க, கை தட்டுறீங்க, உற்சாகப்படுத்துறீங்க. மேடையிலே அமர்ந்திருக்கிறார் மகான்கள், மேடையிலே வேற எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை பார்க்க முடியாது. இந்தியாவை தவிர, தமிழகத்தை தவிர ஆசிரியர்களை மதிக்கிற, ஆசிரியர்களை போற்றுகிற, ஆசிரியர்களை வணங்குகிற ஒரு பாரம்பரியத்தை நீங்கள் வேறு எங்குமே பார்க்க முடியாது. குறிப்பா சொல்லணும், தகவல அம்மா பச்சை கலர் உடை பற்றி உட்கார்ந்துருக்காங்க சேலகடி. பங்கேற்கிற அத்தனை ஆசிரியர்களை பார்த்து மகிழ்ந்து சாஸ்திரமா காதல் வாங்கினாங்க. ஒவ்வொருத்தருடைய காலையை சாஸ்திரமா வணங்கினாங்க. எனக்கெல்லாம் புல்லரிச்சு போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நீங்க மேலே அமர்ந்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய பண்பாடு அப்படி, நம்முடைய கலாச்சாரம் அப்படி, நம்முடைய மொழி அப்படி. அயாகராணி உச்சியிலே நண்பர்கள் தமிழ் எழுதி வச்சிருந்தாங்க. அமெரிக்காவில் இருக்கு நயகரா. நயகரா உச்சியிலே நண்பர்கள் என்று தமிழ் எழுதி வைத்திருந்தாங்க. ஏன் தமிழிலே எழுதி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது உலகத்தின் உயர்ந்த மொழி தமிழ், அதனால் நாங்கள் அங்கே எழுதி வைத்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஜப்பான் பல்கலைக்கழகம், இந்த ஜப்பான் பல்கலைக்கழகத்துடைய வாசலிலே யாதும் ஊரே யாவரும் கேள் என்று கணியன் பூங்குன்றனார் எழுதின அந்த புறநானூற்று பாடலுடைய வரியை எழுதி வைத்திருந்தார்.
வணங்குங்க. பழையமோடு வரவேற்கிற பழைய தான் வச்சிருக்காங்க. முதல் வீடியோ ராமனின் மகன் இருந்தது. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படி தமிழர்கள் இந்த உலகத்திற்கும் போலச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இனம் நம்முடைய இனம் தமிழர். அடுத்த பாருங்க, தமிழ்நாடு பாரதி ரொம்ப சொன்னா செந்தமிழ் நாடு போதியிலே இந்த தேவந்து பாய்ந்த காதிலே அப்படிப்பட்ட நாட்டுக்கு நான் சொந்தக்காரர். அதனாலதான் நம்ம எழுதலாம். என்ன எழுதலாம்? பாடும் வெளியேறும் பாசும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நாட்டிடவே கோலம் செய் துன்ப கணிப்பது சுத்துமணியே எனக்கு சங்க தமிழ். பாரதிதாசன் புரட்சிகளை இன்னொரு வழிகளை கடியிலே ஏறிய சுனை முற்றல் கலையிலே ஏறிய சாரம் பனிமலர் ஏறிய பேரும் நற்பாகிலை காட்சிய சுவையும் நனி பசுபொழியும் பாடும் பெண்ணை நல்கிய புலிகள நீரும் இனியன என்று எனினும் தமிழை என்னுயிர் என்று செட்டை ஒரு கவிஞர் தான். எரிமலை கவிஞர், முண்டாசு கவிஞர், முருத்துமி செய்கிறார். அவனுக்கு 9 மொழிகள் தெரியும். 9 மொழிகளிலே சரளமாக பேச தெரியும். 9 மொழிகளிலே சரளமாக எழுத தெரியும். அப்படி 9 மொழிகளிலே சரளமாக பேச தெரிந்த 9 மொழிகளிலே சரளமாக எழுத தெரிந்த மகாகவி பாரதி சொல்லுகிறான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அப்படி தமிழ் என்ற பெருமிதத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள். தமிழ் என்ற இனத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். தமிழ்நாடு என்ற நாட்டுக்கு நாம் சொந்தக்காரர்கள். அதுவே நமக்கு பெருமிதம். அடுத்தது மேடையிலே அமர்ந்திருக்கிற ஆசிரியர்கள் அண்ணன் சொன்னாங்கல்ல, மாதா பிதா குரு தெய்வம் என்று தாய்க்கும் தந்தைக்கும் பிறகு ஆசிரியரை தெய்வமாக மதிக்கிற ஒருவே நாடு இந்த உலகத்தில் இருக்குன்னு சொன்னா தமிழ்நாடு. அதனாலதான் சொன்னாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆனான் என்று சொன்னார். ஆசிரியர் பணி அர்ப்பணி, அதற்கே உண்மை அர்ப்பணி என்று சொன்னார். அப்படி அர்ப்பணிக்கிற உலகத்துக்கு ஆசிரியர் மக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். இன்னும் கூட ஒரு கவிஞர் ஒரு படி மேல போய் சொன்னான், இந்த உலகத்துல புனிதமான இடம் ரெண்டுன்னு சொன்னாங்க கவிஞர். அது என்ன புனிதமான இடம் ரெண்டு? ஒண்ணு, வயிற்றுல 10 மாசம் கருவுல சுமந்து குழந்தையை பெற்றெடுக்கிற பிரசவ வழியில அந்த கருவறை என்பது இந்த உலகத்தினுடைய புனிதமான இடம். இன்னொன்று சொன்னா, தாயினுடைய கருவறை புனிதமான இடம். இன்னொரு புனிதமான இடம் இருக்கிறது, அது ஆசிரியருடைய வகுப்பறை. அங்கதான் அறிவை பெறுகிறோம், அங்குதான் ஒழுக்கத்தை பெறுகிறோம், அங்குதான் கல்வியை பெறுகிறோம். அதனால்தான் இந்த உலகத்தின் புனிதமான இலைகளில் ஒன்றை கருவறையாகவும் இன்னொன்றை வகுப்பறையாகவும். அதனால்தான் மேடையிலே ஆண் சரஸ்வதிகளும் பெண் சரஸ்வதிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். இங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மாணவனும் வந்து முன்னாடி நின்று எல்லாரையும் அழைத்து, என் பேர் இது, என்னுடைய மனைவி பேர் இது, நான் இந்த வேலையில இருந்து ஓய்வு கொடுக்குறேன், எனக்கு 2 பொண்ணு 4 பொண்ணு 2 பசங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல அவருடைய முகத்திலே தேஜஸை நான். ஏன் தெரியுமா? ஆதியார் மட்டும்தான் எப்போதும் ஏணியாகவும் கோடியாகவும் ஒரு ஏணியா இருப்பார். இவங்க ஏணியை சொந்த சாத்து வச்சு மேல ஏறி போயிட்டே இருப்பாங்க. ஏணி அதே இடத்துல தான் இருக்கும். ஏணி மேல ஏறினா உயரத்துல போயிட்டே இருக்கும். இங்க என்ன விட ஒரு பேச்சாளர் நல்லா பேசுறாங்க, ஒரு கட்டத்துல ஒரு சின்ன கோலம் பண்ணுவோம், நல்லா பேசுறாங்க, உங்களோட பேசுறாங்க. உங்க நண்பர்கள் உங்களோட ஒரு விலை உயர்ந்த காரணம் தான் ஒரு சின்ன கோலம் பண்ணுவோம். உங்க பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு உங்களோட ஒரு வீடு கட்டிட்டா உங்களுக்கு கோலம் பண்ணுவோம். ஆனால் இந்த உலகத்திலேயே கண்டினம் படித்த ஒரு மாணவன் உயர செல்ல 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 பொறாமை கொள்ளாமல் பூரித்து போகிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசிரியரை தவிர இல்லை. சார் ஒரு கதை கொடுத்தாங்க, சார் இங்க வரவங்கெல்லாம் வந்து 60+ சார், எல்லாருமே 60 வயதுக்கு மேலதான் இருப்பாங்க, முதுமையில தான் இருப்பாங்க. அதனால முதுமையில இனிமைக்கான அப்படின்னு சொல்லி நீங்க பேசுங்க சார், நிகழ்ச்சியா பேசுங்க, வெறும் சிந்தனையவே கொண்டு கல்விடாதீங்க. கூடாத காரணம் கொண்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னாங்க. ஆகா பின்னால ரொம்ப ஆழமாக உன்னிப்பாக நேர்த்தியாக கவனமாக ரொம்ப நல்லா கவனிங்க. இன்னொரு கொண்டு வாங்க. கம்பராமாயணம் ஒரு காட்சி சார், கம்பராமாயணம் ஒரு காட்சி. விஸ்வாமித்திரன் ஒரு ஆள் முனிவர், கோபமாக இருந்தாரு. அவர் ஒரு யாகம் நடக்கும் காட்டுல, யாகம் நடக்கும் போது அங்கேயே
முடிஞ்சிருச்சு. ராமன் வீட்டுக்கு என்ன பண்ணல, கூட லட்சுமணன் இருக்கலாம். விஸ்வாமித்திரர் இருக்க சொல்லு, எங்கேயோ கூட்டு போறேன், 2 பயிலும் பின்னாடியே போறேன். பாருங்க, கடவுளை நாடாடுறான். ஆனா வாத்தியார் செய்ய முடியல, ஆசிரியர் பற்றி கட்ட முடியல, எங்க கூட்டு போறாங்கன்னு தெரியல. 2 பயிலும் தான் போறாங்க. அந்த நெடிய காரணத்துல காத்துல கூட்டிட்டு லட்சுமணன் கேட்கலாம், நீ இன்னும் கூட்டு போறாங்க தெரியல, கேட்டா திட்டுவாங்க. ஏன்னா விஸ்வாமித்திரர் கோபக்கார சமைச்சுமா, இங்க ஆசிரியர் வாக்கு படிக்கணுங்க. அதனால வாத்தியாரம் கொண்டு வச்சாங்க. வாக்கு கட்டவர் வாத்தியார், போக்கு கட்டவர் போலீஸ். இன்னைக்கு இந்த வாக்கு கட்டவர் வாக்கு படிக்கணும். ராமன் லட்சுமணன் தசரதன் பின்னாடியே போறாங்க, விஸ்வாமித்திரர் பின்னாடியே போறாங்க. பார்த்தா மாநிலங்கள் கூட கோபுரங்கள் ஒரு நகர் வழியா விட்டு போறாங்க. ஏதோ ஒரு நகரம் போல போயிட்டே இருக்கும்போது சீதை பால்கனி மேல சேர்த்து ராமன் சுத்தி பார்த்துட்டு போறான். பார்த்துட்டு போனவன் சீதையை பார்க்கிறான், சீதை ராமனை பார்க்கிறார். கடுமையான வழியை நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவா, அண்ணனும் நோக்கினா அவளும் வழி தெரியாதவங்களே. ஆனா இன்னைக்கு கவிஞர் வேற மாதிரி எழுதலாம், கமல் ஒரு மாதிரி எழுதலாம். அண்ணனும் நோக்கினா அவளும் நோக்கினா, இன்னைக்கு கவிஞர் எழுதலாம். அவங்க அப்பனும் நோக்கினா அடித்து நோக்கினா. ராம சீதையை பார்த்தா, சீதை ராமனை பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கண்ணோடு கண்ணினை முக்கோக்கில் மாற்றி சொல்லி என்ன பயன்படல போயாச்சு. விஸ்வாமித்திரர் போட்டு போய் ஒரு ரூம்ல தங்க வச்சுட்டாரு. ராம எங்க இருக்கானே தெரியல, தூக்கம் இருக்கு ராமனுக்கு. ஏன்னா கண்ணுக்குள்ள சீதை இருக்குதா, ராமனுக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் காலம் என்ன சுயவரம் நடக்குது. சுயவரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல ராஜா என்ன பண்ணுவாங்க, மகளுக்கு வரந்து அப்படி வரந்து எடுக்கும்போது போட்டி நடத்துவாங்க. ஏதோ அந்த போட்டியை எந்த ராஜகுமாரன் வெற்றி பெறுகிறாரோ ராஜகுமாரனுக்கு மகளை திருமணம் செய்து கொடுப்பாங்க. அடுத்த நாள் போட்டி நடக்குது. அந்த போட்டியிலே பல நாட்களில் இருந்து பல தேசத்திலிருந்து ராஜகுமாரர் வந்திருக்கிறார். போட்டி என்ன, ஒரு வில்லை வச்சிருக்கிறாங்க முன்னாடி. இந்த வில்லை எடுக்க வேண்டும், இந்த வில்லை வளைக்க வேண்டும், கடைசியா நான் குட்டி உடையும். ஒவ்வொரு பயணம் சில பேரால் தூக்கவே முடியல, தோழியை தூக்கி கிளம்பிடலாம். சில பேர் தூக்குறான், வளைக்க முடியவில்லை. இறுதியை ராமன் சீதையை பார்த்துட்டாங்க. ராமா கையை எடுக்கிறான், வளைக்கிறான், நான் கொண்டுக்கிறான், உடைக்கிறான், வெற்றி பெறுகிறான். சுயமரத்தில் ஜெயிச்சாச்சு. என்ன பண்ணணும், சீதையை கரம் பிடிச்சு கொடுக்கணும். இப்ப சீதையினுடைய தந்தை சனகனுக்கு ராம யாரு, எந்த தேசத்து ராஜா, ஃபேமிலி டாக்டர்னா தெரியணும்ல. போட்டி நடத்தியாச்சு, போட்டியில் ஜெயிச்சாச்சு. கரம் பிடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? விஸ்வாமித்திரரை வச்சு தெரிஞ்சீங்க ராமன் யாரு. விஸ்வாமித்திரர் சொல்றாரு ராமன் பத்தி. ராமன் வந்து அயோத்தி மாநகருடைய இளவரசன் ராஜகுமாரன். அப்பா யாரும் கேட்கிறாரு, தசரதன் சொன்னோம்னா சனகனுடைய முகம் சுருங்கி ஒரு படபடப்பு ஒரு கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. விஸ்வாமித்திரர் கேட்கிறாரு, சனகா நல்லாதான் என்னாச்சு? இல்ல தசரதன் வந்து 60,000 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். 60,000 கல்யாணம் பண்ணிருக்கீங்க, ஒண்ணுக்கே முடியல. பஸ் வேகமா போயிட்டு இருக்கு. பஸ்ல ஒரே கூச்சல் குழப்பம், ஒரே நைட் 8 மணி இருக்கும், கூட்டம் கம்மியா இருக்கு, ஒரே சத்தம், சண்டை சச்சரவு. நடத்துன வந்தாரு, அம்மா என்னமா பிரச்சனைன்னு கேட்டாரு. 2 பொம்பளை அடிச்சு, அம்மா என்னமா பிரச்சனை? கண்டக்டர் வாய் தண்ணி சொல்லு. என்னம்மா? எனக்கு காத்து சேராது, நான் ஜன்னலை சாப்பிட சொன்னாங்க, ஜன்னலை திறக்கலாம், ஜன்னலை சாப்பிட சொன்னாங்க, ஜன்னல். என்னமா பிரச்சனை? எனக்கு குழுக்கம் சேராது, ஜன்னலை சாப்பிட ஜன்னல். ஒரு அம்மா சொல்றது 3 நாள் நான் செத்து வேண்டியது, இன்னொரு அம்மா சொல்றது தொடர்ந்து வச்சா நான் செத்து வேண்டியது. கண்டக்டர் என்ன பண்றதுன்னு தெரியல. பின்னால் ஒருத்தர் சொன்னா பதில, கண்டக்டர் பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றேன், 5 நிமிஷம் ஜன்னலை பூட்டி வை, அவ செத்துவா. 5 நிமிஷம் ஜன்னலை திறந்து வை, இவ செத்துவா. யோசனை எப்படின்னா, நல்லா இருக்கே நீ அந்த 2 பொம்பளை நாம புருஷா ஒண்ணுக்கே முடியல. 60,000 பேரை திருமணம் செய்த தசரதனுடைய மைந்தன் ராமன் ஏகபத்தினி வெப்பனாக இருப்பானா?
புரிஞ்சுக்கிட்டாரு விஸ்வாமித்திரர். சொன்னா பயப்படாது, அச்சப்பட தேவையில்லை. தசரதன் வந்து ராமனுக்கு மகனாக கொண்டு இருக்கலாம். ஆனால் ராமனை வளர்த்தது, ராமனுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்தது, ராமனுக்கு கல்வி கேள்வியில் ராமனை சிறந்தவனாக்கியது, ராமனுக்கு எல்லா கட்டுப்பாடுகளையும் சொல்லிக் கொடுத்தது வசிஷ்டர் என்ற மகாமுனி என்று சொன்னவுடன் அவனுடைய முகம் மலர்ந்தது என்று சொன்னால் ஒரு மன்னனை விட ஆசிரியரை உடையவராக இருக்கு. அப்படிப்பட்ட ஆசிரியர் வந்திருக்கிற பிரபலமான மேடை. எனக்கு ஆச்சரியம் தாங்கல. பல எல்லாரும் தொப்பு 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 விழுறாங்க. மீனாட்சி விசாரம் அது வீட்டுக்கு இல்லை, வீட்டுக்காரன் அப்படின்னு வந்து வரிசையா விழுறாரு. நான் இந்த காலத்து ஆசிரியர் இல்லையா? ஏன்னா நீங்க 4 தலைமுறை வந்திருக்கீங்க. இவர்கள் முதல் தலைமுறை, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது. இவரிடம் பாடம் பயின்ற மாணவர்களும் மாணவியர்களும் 2ஆம் தலைமுறை. உங்களுடைய பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, மனைவி மொழி கொண்டு வந்திருக்கிறீங்க 3ஆம் தலைமுறை. அவர்களுக்கு பிறந்த பேரன் பேட்டிகள் வந்திருக்கிறார்கள். 4 தலைமுறை இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் அவங்க வந்து கால வருவதுன்னா பாருங்க. நீங்க நம்முடைய பேரெல்லாம் பேட்டியா பள்ளிக்கூடத்தில் பேசுறாங்க, நடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, சொல்லி இருக்கும். நீங்க 2-3 பேர் வந்து இருந்துக்கிட்டு அவங்க தாத்தா பேசுறது வீடியோ எடுத்தாங்க. ஆச்சரியமா இருந்தது. என்ன இது இன்னொரு சிக்கல் இருக்கு. நிகழ்ச்சி நடக்கும்போது உதாரணத்துக்கு மீனாட்சி சார் வந்து நான் அப்படி படிச்சேன் இப்படி படிச்சேன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சோம்ல, மேலாம் பையனா உட்காந்து நண்பர்கிட்ட கேட்டா விட்டு வெளிப்படுத்தலாம். தாத்தா ரேங்கர் எப்ப கேட்டாலும் நான் அந்த காலத்துல 480 ஃபர்ஸ்ட் ரேங்க் நீலாம் விட்டுருக்கல, கல்வி வெளியே கொடுப்பாங்க. உண்மையா இல்லைங்களா? ஒரு சிக்கல் இருக்கு. அப்படியே எல்லாரும் காது வருவாங்க. அதுதான் பயம். ஏன்னா நாங்க இந்த தலைமுறை ஆசிரியர் இவ்வளவு பயபக்தியோட, இவ்வளவு கரிசனத்தோட, இவ்வளவு அபிமானத்தோட இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கிடையாது. பள்ளிக்கூடங்கள்லாம் நீங்க வேற மாதிரி ஆயிடுச்சு. வேணாலும் இந்த மீட்டிங் முடிஞ்சு இங்க இருக்கிற ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் அவங்க பள்ளிக்கூடத்துல போய் இன்னைக்கு தலைமை ஆசிரியர் இருக்கிறவங்க அந்த காலத்து பசங்க மாதிரி இந்த காலத்து பசங்க இருக்கிறாங்களான்னு கேட்டா கதையா சொல்லுவாங்க. ஒரு வருஷம் சொல்லுவாங்க, அவ்வளோ கதையா சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கு. பாடம் சொல்லிக்கிறது ஒரு வகை. நீங்க பரிசு எடுக்கணும் பாருங்க. நீங்க புத்தக பரிசு நீங்க வைக்கிறாங்க. நீங்க படிக்கும்போது காலம் எடுத்துக்கணும், அடையாளம் எடுத்துக்கணும், உலகம் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். நீங்க அப்படி இல்லை. ஸ்லிப் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், டெஸ்ட் 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 தான். அது யாரும் பேப்பர் தெரிஞ்சே சாப்பிடுறாங்க. அதுல எழுதணும் பாருங்க, டிசைன் டிசைனா எழுதுவாங்க. சார் அன்னைக்கு நீங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போகணும், வீட்டுல இருந்தீங்கன்னா அம்மா அப்பா தோலை முடிச்சு வைங்க, திறமை எடுத்து வாரியாட்டு கொடுத்துருவாங்க. சார் கண்ணுக்காக மட்டும் கொடுத்துங்க, தோலை முடிச்சு எடுத்துங்க. கேட்கவே மாட்டேங்க. வாரியார் அப்படி பயந்த ஒரு காலம் சொன்னார். கையில வச்சு துணியை வச்சு அடிப்பாங்க. இன்னைக்கு அடிக்க முடியாது. சார் 10.98 அப்படின்னா நீங்க நான் கொஞ்சம் சார் ஞாபகம் இருக்கா? 10.98 அவன் 10.98 போனா ஜீப் எடுத்து அடிக்கிறான். அந்த நேரம் வாத்தியாரை கூப்பிடுறாங்க. நான் அவன் முன்னாடி போய் கவுன்சிலிங் உட்கார பையனை திட்டீங்களா சார்? திட்டாதீங்க சார். சார் திட்டக்கூடாது சார். வேகத்துல படிக்கணும்னு ஆர்வத்தில் டாக்டர் சொல்லக்கூடாது சார். சொன்னா என்ன வேணும் ஐயா நீங்க நான் போல கணக்க நீ 10 போன போட்டு 10 இதெல்லாம் பண்ணுது சார். விதமா எழுதலாம் சார். இங்கே அன்னைக்கு இல்ல அந்த தாய்மொழி பற்றி நீங்க இல்லை. இப்போ வந்து புக்கு கொடுத்தாலும் புக்கில் இருக்கிற அத்தனை பக்கத்தையும் சரளமாக மிக அருமையாக உச்சரி போது வாசிக்கிற ஒரு பாண்டவங்களிடம் அன்னைக்கு இருந்தது. நீங்க பழைய சமூகத்தில் படிச்சு முடிஞ்சிருச்சு. அதில் பேப்பர் இருக்கிறார். பேப்பர் எடுத்து ஆரம்பிச்ச 2வது நிமிஷம் கழிச்சு அவர் என்ன கூப்பிடுறாரு. சார் எழுதினா என்ன சார் எழுதினா? என்ன சார் படிக்கணும் குழம்பு ஆரம்பிச்சாரு. நீ என்னதான் சார் எழுதினா? சார் கேள்வி என்ன பாருங்க. கஸ்தூரி பாய் குறிப்புரை சமூக பாடத்துல 9வது பாடத்துல இருக்குது. என்ன கேள்வினா கஸ்தூரி பாய் குறிப்பு அறை. யார் கஸ்தூரி பாய்? நமக்கு எல்லாம் தெரியும். யார் கஸ்தூரி பாய்? காந்தியுடைய மனைவி. ரொம்ப பொறுமையான மகராசி. காந்தி உலகளவில் பேர் வாங்குறாங்க, மகாத்மா பேர் வாங்குறாங்க. நான் ஒரு ஊட்டை ஊர் சுத்த போயிட்டாரு. நானா போயிட்டாரு. எல்லா வசதியும் வளர்ந்து கஸ்தூரி பாய் இவன் ஆரம்பிச்சு பாருங்களேன். கஸ்தூரி பாய் குறிப்புரை முதல் வரி. இது மிக நீளமான பாய். மிக நீளமான பாய் கஸ்தூரி பாய். மிக நீளமான பாய்.
இந்த பாயை ஆளை முடிக்கலாம், பெட்ரோலை கீழே வைத்து மேலே படுக்கலாம், உடலை அடுத்த தோன்றலாம், கஸ்தூரி பாய் வகைகள் நாம பாய் உரப்பாய் ஆபீஸ் வைக்கலாம். அது கூட டென்ஷன் ஆகல. கடைசி கிளைமாக்ஸா ஒரு வரி எழுதிக்கலாம், ஒரு வரி எழுதிக்கலாம், அதெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகல. பிபி மாத்திரம் போடுறது ஆயிடுச்சு. என்ன எழுதினா தெரியுமா? கஸ்தூரி பாய் வாஜ்பாயை விட பெரிது. இப்படி இருக்கு. நீங்க நம்மளுடைய நீங்க பையன் மனுஷனா பள்ளிக்கு முடியாதுவாங்க பாருங்க. நாளைக்கு பப்ளிக் தொடங்குது தமிழ்நாடு. நாளைக்கு பப்ளிக் 2க்கும் +2க்கும் நாளைக்கு பொது தேர்வு தொடங்குது. நேற்று வரைக்கும் 8 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம் தொடங்குறாங்க. நேற்று 8 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம் தொடங்குறாங்க. ஏன்னா பள்ளிக்கூடம் நடத்தினா முதல் பரீட்சை தமிழ் பரீட்சை. தமிழ் பரீட்சை பெரிய இருக்குன்னு சொல்லுவேன். எல்லா அதிகாரியும் வருவாங்க. காய்கறி தமிழ்ல கூட போயிடலாம். இப்ப வாத்தியார் இருக்கிற காலத்துல பிரஸ்டீஜோட இருந்துப்பாங்க. நீங்க அப்படிலாம் இருக்க முடியாது. போன வருஷம் அப்படின்னா 2 பேர் பள்ளிக்கூடத்துக்கு வரல. தலைமை ஆசிரியர் போய் சொல்றேன், நீங்க படிக்கும் போதுதான் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, நோட் எடுப்போம், அட்டெண்டன்ஸ் ஏடு எடுப்போம். அந்த அட்டெண்டன்ஸ் ஏடுல அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஆப்லயும் அட்டெண்டன்ஸ் போடணும். வாத்தியார் ஒரு வாத்தியார் செல்லு வச்சுக்கிட்டு செல்லுல அட்டெண்டன்ஸ் போடணும். 9வது அட்டெண்டன்ஸ் போடலன்னா ஹெச்எம் ஃபோன் பண்ணிடுறாரு, சார் பார்த்தா அட்டெண்டன்ஸ் என்ன போடுங்க சார் அப்படின்னு. அவர் அங்கிருந்து பார்த்துருவாரு. எங்க ஸ்கூல்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்துட்டு அவர்கள் செக்ரட்டரியேட் வந்து 10 மணிக்கு பார்த்துருவாங்க. ஹெச்எம் பண்ணி கூப்பிட்டாரு, எங்க 2 பேர் வரல போல. ஆமா சார், ஃபோன் பண்ணி பாருங்க சார். நாமெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார், நீங்க உங்க நம்பர்ல இருந்து பண்ணுங்க சார். என் நம்பர் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 7 அட்டெண்டன்ஸ் நம்பர் 7 கொடுத்துருக்கோம். 2 நாள் கழிச்சு 9 மாத்திக்கணும். நான் நம்பர் கொடுத்தேன் தலைமை ஆசிரியருக்கு. போன போட்டா கர்நாடகா போது சொன்னேன். அவன் இருக்கிறது கஸ்தூரி பட்டி போனீங்க போது கர்நாடகா போது. அந்த கர்நாடகத்தில் ஒரு கன்னட பையன் கன்னடத்தில் பேசு. அது பேசுற கன்னடம் எங்க தலைமை ஆசிரியருக்கு புரியல. எங்க தலைமை ஆசிரியர் பேசுற தமிழ் அது ஏதோ திட்டி முடிச்சு ஐயா பையனுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தா கன்னடத்தில் இருக்கிற அம்மா ஃபோன் நம்பர் கொடுத்து திட்டுவாங்க இல்லையா? போய் உங்களை தேடி பார்த்துருவாயா? கூட்டிட்டு போறாங்க. நான் சொல்றத புரிய முடியும். நீ தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடத்துல பசங்க பள்ளிக்கு 4 நாள் 5 நாள் லீவ் போட்டாங்கன்னா பிடி வாரியாகவும் அந்த சப்ஜெக்ட் வாரியாகவும் எச்சமா வண்டி எடுத்து கூட்டு போறாங்க. நிஜம் புருஷன்பாளையம் பள்ளிக்கூடத்துல கூட நடத்தலாம். எல்லாரும் நீங்க சொல்றோம். இப்படி வண்டி எடுத்து போறேன், வீடு தெரியாத ஒரு கூட்டு போறேன். டேய் வீடு எங்கடா இருக்கும் சார்? வாங்க சார், வண்டி பின்னாடி ஏறிட்டு வரா கூட்டி போறேன். போகும்போது கேட்கலாம், மெதுவா கேட்கலாம், சார் கேட்கலாம் பாருங்க சார், நாய்க்கடி வெளியே வாங்கி அப்படின்னு கேட்கலாம். இப்படி கேட்கறானே கொஞ்சம் பக்கம் என்னடா கேட்கறாங்க சார்? நாய்க்கு உங்களுக்கு வெளியே கிடைச்சிருந்தா உங்களை சுற்றி 30 ஊசி போட்டிருக்கீங்களா? ஏன்டா போனேன்? இல்ல சார், ஊர்ல நாய்லாம் நிறைய இருக்கு, குறுக்கு வழியை கூட்டிட்டு போறேன். நான் சொல்லும் போது உங்க காலை கட்டி வாங்கி நேக்க காலை வச்சுக்கோங்க, இல்ல அது கெண்ட காலை கட்டி என்ன சொன்ன வழியா ஒரு காலை கட்டி மேல வச்சுக்கேன். ஒரு டேவிட் காலத்தில் வந்து கூட்டு போய் ஒரு புதுசு வண்டியை எழுதுங்க சார். இதான் சார் நீங்க கேட்க ரமேஷ் வீடு. அவன் ஃபோன் பண்ணி நான் ரமேஷை போய் தப்புனேன். ரமேஷ் அப்படி தப்புனேன். உள்ள இருந்து ஒரு 50 வயசுல கையில் செட் எடுத்துட்டு அவன் அப்பா போய் வர சொல்லுங்க, யார் நீங்க? சார் ரமேஷ் பாண்டியா சார். ரமேஷ் டிக்கெட் வச்சு சார் பள்ளிக்கூடத்துக்கு வரல, போனும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. அப்படியே வாதியா எப்படா சார் ஓரம் நம்ம போய் குடியா அப்படிங்கிறாங்க. என்ன நீங்க டிக்கெட் வயசு சார் ரெடியை தாண்டி சோழக்கடத்தில் ஓடிக்கிறான் சார். ஒட்டம் அந்த ஓட்டம் எனக்கு கோபமான கோபம். நான் பிஎட் வந்து லேவலில் படித்தேன். படிக்கும்போது அதெல்லாம் சொல்லித் தரல. 70,000 படிச்சேங்க. படிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படி பாடம் எடுக்கணும், எப்படி ஒழுங்கு சொல்லி கொடுக்கணும்,
பாத்துங்க. எஸ் சார், நீங்களும் அப்படிங்க அப்படின்னு. நீங்க தமிழ் ரொம்ப அழகா பண்ணீங்க. அம்மா என்ன சொல்லுச்சு? எஸ் சார், நீங்களும் அப்படிங்க. அப்ப எனக்கு முன்னாடி எந்த காலையில சரி வந்ததுதான் பண்ணீங்க. உள்ள அடுப்புல முருங்கை சூப் வச்சு இருக்கிறேன். குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆசிரியர் நடந்து ஆனா நீங்க எல்லாம் அப்படி இல்லை. நாளை ஒருவர்தான் அவங்களுக்கு பக்தி மரியாதை செலுத்துவது சூழல் மாறி. அப்போ 60 பிளஸ் நீங்கள் 60 வயதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்களா? இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்வதற்கு என்ன செய்யணும்னாங்க ஒரே ஒரு டிப்ஸ் கொடுத்துறேன். 60 பிளஸ் இருக்கிறீங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு டிப்ஸ் கொடுத்துறேன். எதையுமே சாதாரணமாக நான் கேட்டேன். என்ன சொல்லணும் சார்? சார் அவருக்கு 80 வயசு இருக்குமான்னு கேட்டேன். 85 வயசு இருக்கு சார். 1000 பிள்ளைக்கு என்ன காரணம்? 85 வயசுல ஆரோக்கியமா இருக்கிறார். அவரா கம்பீரமா இருக்கிறார். மேடையில் 2 மணி நேரம் நல்லா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்னா வாழ்க்கையே இவருக்கு இலகுவாக எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பக்குவத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் இந்த நோய்க்கு போகணும் போயிடும். புதுசா வர வேண்டிய எந்த நோய் என்ன ஆகாதுங்க. ஏன்னா அலுவலகத்தை சாயிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு அனுபவம் வச்சு வந்து விட வேண்டும். அவமானமா உடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில பெரிய புஸ்தகமா பேரமா உடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். போனீங்க அப்படின்னா 100ஆவது நாள் பூசணிங்க இருப்பீங்க. 100ஆவது நாள் வருவீங்க. அன்னைக்கு மயில் நாடிங்க எனக்கு இப்ப கொள்ளுக்காரன்னு சொல்றீங்களா? பொண்ணையா மயில் சொல்றீங்களா? சொல்றீங்க எனக்கு இப்ப நீ கொள்ளுக்காரன்னு சொல்லு. ஒருத்தர் சொன்னாங்க 4 கொள்ளுக்காரங்க ஒரே பஸ்ஸுக்குள்ள ஏகப்பட்ட கூட்டம். ஒவ்வொருத்தரும் முடி அடிச்சுக்கிறான். ஏறதுக்கு இறங்கிறதுக்கு இடம் இல்லை. பஸ் ஒரு பேருந்து நிறுத்தத்துல வந்து நிக்குது. ஒரு அம்மா வந்து துணையில வச்சுக்கிட்டு ஏறதுக்கு முயற்சி பண்ணுது. பார்த்த கண்டாயிட்டு காண்டாயிட்டு ஏமா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை காண்டாண்டு வண்டியில கூட்டு போகக்கூடாத வேன்ல அப்புறம் அந்த மாதிரி போயிடுச்சு. யோ என்ன ஆயம் இருந்துச்சியா? இதெல்லாம் 40 பிள்ளைங்க போயிடுச்சு. 10 40 பிள்ளைங்க புரியாமா? வரதான் வர பாதியை வீட்டுல விட்டு வரக்கூடாதான்னு கேட்டாரு. யோ பாதியை வீட்டுலதான் விட்டு வந்துருக்கேன். மீதி அப்படின்னு சரி மாமா கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு பிள்ளையா உள்ள எடுத்து எங்கம்மா போன எத்தனை டிக்கெட் வேணுமான்னு கேட்கும்போது பதில் சொல்லிச்சு. எங்க அம்மாவுக்கு தர்மாசனத்துல கொண்டு போட்டுருக்கீங்கன்னா பார்க்க போறேன். என் பாருங்க எப்படி பாருங்க காலம். நான் என்ன சொல்றேன்னா வாழ்க்கையை நீங்க இடவாத ரசிக்க கற்றுக்கொண்டு நீங்க என்ன சிந்தனை ஒருத்தர் இருந்தாருங்க. அருமையான சிந்தனையா நிறைய திரைப்படங்கள் எடுத்தவர். அவருடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிரிப்போட இருக்கும். கடைக்கு போனா இருக்கும் ஹோட்டலுக்கு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அடை அப்படின்னு ஒரு உணவு இருக்கும். கோதுமை தோசை ஹோட்டலில் கொடுப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் கோதுமை தோசைக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வைப்பாங்க. நாட்டு சர்க்கரை விலை திடீர்னு ஏறிடுச்சு. கடைக்கு போறாரு. கடையில போய் 2 கோதுமை தோசை சொல்றாரு. நாட்டு சர்க்கரை போட சொல்றாரு. அவன் வெளியே போட பார்த்துட்டு வாங்க. என்ன சிஸ்டம் வெளியே போய் போட பார்க்கல. போடல நாட்டு சர்க்கரை விலை ஏறி இருந்தால் இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது ஏறினான். இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது ஏறினார். படிச்சது தானே, சிந்தனையாளர் தானே, அனுபவசாலி தானே. இவ்வளோ வராது 2 தோசை கொண்டு வாங்க. தோசை கொண்டு வாங்க. யோ சர்க்கரை கொண்டு போட படிச்சு சொல்லியாலே நான் சொல்லுவேன். படிச்சுட்டான் அவன். முதல் தோசைக்கு சர்க்கரை வேணுங்க. முதல் தோசைக்கு சர்க்கரை வேணாம். 2ஆவது தோசைக்கு வேற வழியை கொண்டு வச்சுட்டான். வச்சுட்டு முதலாளிக்கு சொன்னான். ஐயா ஒரு 5-6 ஏற போடுறோம்னா இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை வச்சிருங்க. இனிமேல் தோசைக்கு சர்க்கரை அடுத்த நாள் நம்ம அதே வருமா போடப்பட்டு சொல்றாரு. போடல இனிமேல் தோசைக்கு சர்க்கரை இல்லை பார்த்துட்டேன். உள்ள வந்தாரு. தோசை கொடுவாங்க. இன்னைக்கு சர்க்கரை நமக்கு இல்லை எப்படி கேட்கிற பாரு அப்படின்னு அந்த சர்வர் வீடு போனா இந்த தோசை வாங்க. தோசைக்கு சர்க்கரை வேணாம். இனிமேல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என்ன சொன்ன? இனிமேல் தோசைக்கு சர்க்கரை இல்லை. சரி மேல் தோசைக்கு சர்க்கரை வேணாம். கீழ் தோசைக்கு சர்க்கரை வாழ்க்கைய என்ன ஸ்பெஷல் கேட்கிற மாதிரி அவருடைய மனைவி ரொம்ப வலுவா இருப்பாங்க. எதையுமே சாதாரணமா எடுத்துவாங்க. எதையுமே சாதாரணமா இருக்கிற கணவனும் மனைவி அப்படின்னு விட்டால் அந்த குடும்பம் நல்லது ஒரு பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு கிணத்து மேல உட்காந்துருக்காரு. வீட்டுக்கு முன்னாடி கிணத்து மேல என்ன ஸ்பெஷல் நம்ம முதல்ல வந்து ஏங்க தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்கு. அப்புறம் நீங்க கிணத்து மேல ஏறி இருப்பாரு அப்படிங்கிற அதான் ஏறி இருப்பாரு. என்ன கேட்ட தோஷம்னா என்னங்க சந்தோஷம்னா என்ன? இவர் அந்த கிணத்தை பார்த்து பேசணும்.
அதெல்லாம் கணக்குக்குள்ள நாம தள்ளி விட்டா தோஷம். நீயே ஒரு நல்லா வாழ்க்கையில சந்தோஷம் வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்னா எளிதாக எடுத்துக்கணும். இப்படி வாழ்க்கையை நம்ம எளிதாக எடுத்துக்கொள்வதற்கு இன்னொன்று அவசியம். என்ன அவசியம்? 4 பேருக்கு நல்லது செய்யணும். நம்மளால முடிஞ்ச 4 பேருக்கு நம்மளால முடிஞ்ச நல்லது என்ன பண்ணுங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல பாமரனுக்கு மன்னருக்கு ஒரு ஓலை வருது. ராஜா அரசு இருக்கிறாங்களா? ராஜா வந்து பார்க்கணும். ராஜா கூப்பிடுறாரு. யோசிச்சு பாருங்களேன், வாதியார் எச்சும் கூப்பிட்டா வாதியார் நினைச்சு போவார். எதுக்கு தெரியலையே நம்ம கூப்பிடுறாரு. யோசிக்க சொல்லுவான். பையன் வாதியார் சொன்னா பையன் என்ன நினைப்பான்? தப்பு பண்ணமா வாதியார் கிட்ட போய் பீச்சு பீச்சு கொடுக்குறாங்க பையன் சொன்னால. அந்த மாதிரி இந்த பாமரனை மன்னர் அழைக்கணும்னா அவருக்கு ஒண்ணுமே புரியல. தன்னுடைய நண்பரை கூப்பிடுறேன், முதல்வர் கூப்பிடுறேன். வாயா ராஜா கூப்பிட்டாரு. ராஜா கிட்ட பேசி பழக்கம் நீதான் வந்து காப்பாற்றாரு. அவன் ஆரமானேன் முடியாது. 2வது ஒருத்தர் கூப்பிட்டாரு. கொஞ்சம் பரவாயில்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, அவன் ராஜாவுடைய அரண்மனை வாசல் வரைக்கும் தான் வருவேன், அரண்மனையுடைய கேட்டு வரைக்கும் தான் வருவேன், அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துருந்தா நீ வேணாம். 3வது ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவன் ரொம்ப நல்லா. அப்படியா? உங்களுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன். வா என்று சொல்லி சபை கொடுத்து அரண்மனைக்குள்ள போய் நமக்காக ராஜாவிடம் குறைவாக பேசி என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையெல்லாம் முடித்து அவனுக்கு விடுதலை கிடைத்து கேட்பாங்க. அப்படி அந்த பாமரனுக்கு எப்படி 3 நண்பர்கள் இருக்கார்களோ அப்படி மனிதர்களாக நம்ம அத்தனை பேருக்கு 3 நண்பர்கள் உலகத்திலே இருக்கிறார். அப்படி யார் முதல் நண்பர்? அதுதான் பணம். காசே தான் கடவுளடா அப்படிங்கிறதா முதல் பணம். அது சமயத்துக்கு நமக்கு பயன்படாது. அந்த நண்பர் பயன்பட மாட்டார், கண்டிப்பாக போயிடுவார். 2வது நண்பர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் உறவுகள். உறவுகள் எல்லாரையும் வரும். வீடு வரை மனைவி, வீடு வரை பிள்ளை, நாடு வரையாக இருக்கிற விமதாசனால உறவுகள் எது வரைக்கும் வரும்? சுயாட்டு வரைக்கும் வரும். காசு தேவைப்படும் போது பயன்படாது. உறவுகள் கடைசி வரை கூட வராது. யார் கடைசி வரை கூட வருவார் என்று சொன்னால் நாம் செய்கின்ற புண்ணியங்கள் தான், நாம் செய்கின்ற நல்ல செயல்கள் தான், நம்மிடம் இருக்கிற மனித நேயம் தான். ஆனால் 60+ இருக்கிற நீங்கள் எல்லோரும் இனிமையான வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையை இலகுவாக கடப்பதற்கு கற்றுக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செய்தீர்கள் என்று சொன்னால் 3வது நிகழ்ச்சியில நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்வீர்கள். அன்றும் என்னை சண்முக சுப்பிரமணியா அழைப்பார்கள் என்று சொல்லி சந்தன காற்று ஜன்னலை வீசட்டும், நாளைய வரலாறு கதை பேசட்டும், சந்தன காற்று நம் ஜன்னலை வீசட்டும், நாளைய சரித்திரம் நம் வரலாறு பேசட்டும். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். சிறந்த சொற்பொழிவினை மரியாதைக்குரிய கமலாசிரியர் செந்தில் அவர்கள் வழங்கினார்கள். மிக்க நன்றி. அடுத்த இடமாக செங்குதர் மகாஜன பள்ளிகளுடைய நிர்வாகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய கோபால் அவர்களுக்கு அபிவாதியும் எல்லா வகையிலும் சேர்ந்திருக்கிறார். சொல்கிறேன் என்றால் பல நாட்களை சுற்றி வந்தவர்களாக இருக்கிறீர்கள், பல துறைகளில் அனுபவம் அதிகம் கொண்டிருக்கலாம். எனவே அனைவருக்கும் ஓர்வில் என்னுடைய வழக்கத்தை பார்க்கும்போது இந்த பள்ளிக்குரிய செயலாளராக எங்களுக்கு ரைட் சைடு வந்த உடனே வந்த உடனே எங்களுக்கு டீச்சர்ஸ் ஒரு மீட்டிங் பண்ணார். அது அவர் பேசும்போது கூறினா இந்த பள்ளி ஹைஸ்கூல்ல இருந்து ஹையர் செகண்டரி ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அந்த சந்தோஷம் இல்ல. ஏங்க செலவாகுதா? இல்ல. பின்ன ஏங்க வருத்தம் பண்ணுவீங்க?
இந்த பள்ளி ஹையர் செகண்டரி ஆகிவிட்டால் ஹைஸ்கூல் லெவல்ல இருந்து காலேஜ் லெவலுக்கு வந்துடும். அப்படி காலேஜ் லெவலுக்கு வரப்ப மாணவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே காலேஜ் லெவல்ல போயிடும். பசங்களுக்கு கற்றுக்கொடுக்க முடியாது என்று கூறினார். அது உண்மை என்பதை இப்போது நாங்கள் உணர்கிறோம் என்பதை தெரிவித்து வாய்ப்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் அடுத்தபடியாக மரியாதைக்குரிய செங்கோட்டையன் ஆசிரியர் ஏற்புரையை நிகழ்த்துவார்கள். இந்த இணைய விழாவிற்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு மீனாட்சி அவர்களே, பள்ளியினுடைய நிர்வாகிகளே, என்னுடன் பணியாற்றிய சக ஆசிரியர்களே, 1976ஆம் ஆண்டு இந்த பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் இனிய நாள் உங்கள் வாழ்விலே ஒரு பொன்னான நாள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இனிமையான ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்வது என்பது எளிய காரியம் அல்ல. இதை முன்னிட்டு நடத்திய இந்த அமைப்பாளர்களுக்கு முதல்கள் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் உங்கள் நூலில் வாழ்க்கை வளர்ந்து எனக்கு மற்ற மகிழ்ச்சியை கொடுக்கின்றனர். 1970 கிளாஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போ வந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இனிய சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். காலையில் நீங்கள் உங்கள் நண்பர்களை சந்தித்த உடனே ஒருவர் எப்படி மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டிருப்பீர்கள் என்பது நான் என் மனதில் கொண்டு ஓட்டிக்கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி நீங்கள் படித்த பள்ளியில நான் படித்த இளைஞர்கள் நான் படித்த கிரௌண்டில் அந்த கட்டளை எப்படி இருந்தது, இந்த கட்டளை எப்படி இருக்குது, இதெல்லாம் காலையில் வந்து நல்ல அலசி ஆராய்ந்து நினைக்கின்றேன். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிலர் தொடர்பில் இருந்திருப்பீர்கள், தொடர்பில் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். அவர்களுக்கு இந்த மாற்றங்கள் ஒரு பெரும் பேரை தரும் என்று நினைக்கின்றேன். அதே மாதிரி நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒவ்வொருவருமே மிக உயர்ந்த நிலையில் இருப்பதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட பிஎஸ்என்எல்ல ஒரு பெரிய கான்ட்ராக்டை போட்டு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25-26 பேர் ஒப்புக்கொண்டதாக சொல்லுகிறேன். எல்லாருமே பிஎஸ்என்எல் சொல்லுகிறேன். அதே மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ், தொழிலதிபர்கள், வங்கி மேலாளர், பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் இந்த பள்ளி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதற்கு நாங்கள் உருவாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் நாங்களாம் ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்க, நாங்கள் கொஞ்சம் வேகமாக இருந்திருப்போம். அதனால ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் கூட நேர்ந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு தாய் குழந்தை பசிக்கும் பொழுது அவனை அடைந்து பால் ஊட்டுவதை போன்று உங்களுக்கு சில குறைகள் இருந்தோம், குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை நாங்கள் கண்டிப்பாக நடத்தி இருப்போம். அப்படி நடத்தினவர்கள் தான் நீங்கள் எல்லாம் எனக்கு இந்த உயர்ந்த நிலையில அடைந்திருக்கிறீர்கள் என்பதை கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஒரு சின்ன வயசாக சொல்லிடுறேன். நீங்க நிறைய வந்துட்டு இருக்கிறீங்க அட்வொகேட்ஸ், அவன் ஒரு தப்பு பண்ணா அவன் கட்சிக்காரன் மட்டும்தான் தண்டிக்கப்படுவான். அதே மாதிரி டாக்டர்ஸ் இருக்கீங்க, இந்த டாக்டர்ஸ் தப்பு பண்ணா நோயாளி பாதிக்கப்படுவான், அந்த நோயாளி இறந்து போவான். அந்த பாதிக்கப்படுறத தனிநபர் தான். ஆனா ஒரு ஆசிரியர் தவறு செய்தால், உங்களை கண்டிக்காமல் விட்டுவிட்டால், உங்கள் படிப்பில் அக்கறை கொள்ளவிட்டால் என்னாகும்? ஒரு அறிவற்ற சமுதாயம் இந்த வீதிகளில் உருவாகும். அதான் சொன்னாங்க, நாடு நாட்டின் சுவர்களுக்குள் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னார்.
அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்க உங்களுடைய வாரிசுகளும் உங்களோட நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே என் மனம் மகிழ்ச்சி கொள்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த பேச வாய்ப்பை நன்றி கூறி நீங்கள் மேலும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று பல்லாயிரம் ஆண்டு வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எங்களது அருமை நண்பர்கள் சொன்னார்கள். மரியாதைக்குரிய திருமதி ஜெயலட்சுமி ஆசினி அவர்கள் என்னை கையை நீட்டி சொல்லி பெருமாள் எடுத்தார்கள். அதை மகிழ்ச்சியுடன் நாம் தான் கேட்கிறோம். அதனால்தான் இந்த அளவுக்கு நாம் தலைநிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் இன்றைய தினம் திறமை மறந்து விட்டார்கள். இந்த சமுதாயம் எந்த சூழலை போய் கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவருடைய மனசாட்சியை கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய திருமதி ஜெயலட்சுமி ஆசிரியை அவர்கள் ஏற்புரை நடத்துவார்கள். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியினுடைய செயலர் அவர்களே மற்றும் தலைவர் அவர்களே, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களே, அருமை மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லோரும் கூடி மகிழ வேண்டும், எல்லோரையும் இன்னும் ஒரு முறை பார்த்து தொட்டு விளையாட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் மற்றும் தங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களை பார்த்து மகிழ்ந்து அவர்களுக்கு உரிய ஒரு மரியாதையும் செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய உயர்ந்த எண்ணத்திற்கும் உங்களுடைய முயற்சிக்கும் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, இங்கு சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய பேர குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அந்த பேர குழந்தைகள் என்றால் எனக்கு அவர்கள் பேர குழந்தைகளுடைய பேரர்கள், அதாவது கொண்டு பேரர்கள். ஸோ இந்த வயதிலும் நான் இங்கு வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் வந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் உங்களுடைய வயதில் இளமையாக இருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். முதுமையில் இளமை என்ற தலைப்பு உங்களுக்கு பொருந்தாது என்று என்னுடைய தாழ்ந்த எண்ணம். ஏனெனில் இப்பொழுது உங்களுக்கு 65 வயது தான் ஆகிக் கொண்டிருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. ஏறக்குறைய அதுதான் இருக்கும். இந்த வயது மிகவும் இளமையான வயது தான். இப்பெல்லாம் இருக்கிற டெக்னாலஜியில நம்மளுடைய சராசரி வாழ்நாள் 80க்கு மேல போயிடுச்சு. ஆகவே நீங்கள் எல்லோரும் இளைஞர்கள் தான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆகவே நீங்கள் எல்லாம் வயதானவர்கள், முதுமையானவர்கள் என்று எண்ணி நீங்கள் சற்று தளர்வாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். நீங்கள் எல்லாம் படித்து உயர்ந்த பதவியில் இருக்கிறீர்கள். உங்களுடைய குழந்தைகளும் உயர்ந்த பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல இன்னும் நீங்கள் இளமையாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் படித்த காலத்தில் 6ஆம் வகுப்பில் தான் ஆங்கிலம் படித்தோம். ABCD என்பது 6ஆம் வகுப்பில் தான் நாங்கள் படித்தோம். அப்ப டெக்னாலஜி எவ்வளவு இருந்தது, அப்பொழுது அறிவுத்திறன் எவ்வளவு இருந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் 3ஆம் வகுப்பிலே கிட்டத்தட்ட படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால்
சற்றும் இல்லை. ஏன்னா டெக்னாலஜி அவ்வளவு வளர்ந்து விட்டது. எந்த நோயாக இருந்தாலும் அதை தீர்க்க வழி இருக்கிறது இந்த காலத்தில், நவீன காலத்தில். ஆகவே உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இளமையாக உணர வேண்டும். You feel very young and active. எப்பவும் இளமையாக இருக்க வேண்டும். நானும் என்னுடைய இளமையாக தான் ஃபீல் பண்ணுகிறேன். நான் கிளாஸ் 8 இருந்தாலும் நான் இளமையாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னாக்க என்னுடைய பேர குழந்தைக்கு நான் கற்றுக்கொள்கிறேன். கற்றுக்கொள்கிறேன் என்பதை விட நான் கற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் சிறந்தது. ஏன்னா அவ்வளவு ஆற்றல் நிறைந்த குழந்தைகளாக இருக்கிறார்கள். டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்றவாறு நீங்களும் உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். படிங்க. உங்களுடைய பேர குழந்தைகளோடு சேர்ந்து நீங்களும் படிங்க. திரும்பவும் 1ஆம் வகுப்புக்கு போங்க. எல்கேஜியிலிருந்து படிங்க. படிக்க படிக்க உங்களுடைய அறிவு விருத்தியாகும். உங்களுடைய மூளை மிகவும் இளமையாகும். உங்கள் வயதை நீங்கள் உணர மாட்டீர்கள். ஆகவே எப்பொழுதும் இளைஞர்களோடு பழகுங்கள். இளம் குழந்தைகளோடு பழகுங்கள். அவர்களோடு உங்களுடைய மிகுதியான நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் பேர குழந்தைகளை ஆக்கப்பூர்வமாக கொண்டு வருவதை சிந்தியுங்கள். நாம் முதுமை அடைந்துவிட்டோம் என்று ஒரு காலம் உணர வேண்டாம். இது என்னுடைய மிகவும் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஆகவே நீங்கள் யாவரும் இளைஞர்களே என்பதை நான் மிகவும் ஆணித்தரமாக கூறுகிறேன். ஆகவே ஒருபோதும் நீங்கள் முதுமை அடைந்து விட்டீர்கள் என்று எண்ண வேண்டாம். இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. உங்கள் பையன்களை அல்லது உங்கள் பெண் குழந்தைகளை இன்னும் மேலே உயர்த்தலாம். உங்கள் பேர குழந்தைகளை மேலே உயர்த்தலாம். மற்றும் உங்கள் சுற்றத்தாரையும் மேலே உயர்த்தலாம். ஆகவே இளமையாக இருங்கள். நல்ல டெக்னாலஜியை படியுங்கள். இப்பெல்லாம் AI வந்துட்டு சின்ன குழந்தை கூட ஒரு சிறு சந்தேகத்தை ஒரு நொடியிலே தீர்த்து விடுகிறது. அப்ப நாம் ஏன் பயப்பட வேண்டும்? எதையும் இருந்த இடத்துல ஒரு செகண்ட்ல உலகத்துல எந்த இடத்துல வேணுமானாலும் நாம் தொடர்பு கொள்ளலாம், பேசலாம், பார்க்கலாம், எந்த நோய்க்கும் தீர்வு காணலாம். ஆகவே இளமையாக இருங்கள். என்னுடைய வேண்டுகோள் இது ஒன்றுதான். இளமையாக நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்நாள் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பமும் குடும்பத்தில் இருப்பவர்களும் மேலும் மேலும் உயர்வார்கள். மேலும் ஒற்றுமையாக இருங்கள். குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். ஏதாவது பிரச்சனைனா ஒரே இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். வெளியில கொண்டு வராதீர்கள். அந்த அளவு இருந்தால் உங்கள் குடும்பம் அமைதியாகவும் செல்வ செழிப்போடவும் மிகவும் நன்றாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீண்ட ஆயுளுடன் மிகுந்த செல்வத்துடனும் மற்றவர்களுக்கு உதவும் விதமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனிடமும் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய ஆசையும் உங்களுக்கு ஒலித்தாக. இங்கு வந்து கௌரவித்ததற்கு என்னுடைய மாணவர்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி பள்ளியா அவர்கள் ஏற்புரை மற்றும் என்னுடன் உடன்படிக்கைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் எங்களை நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு செய்த முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என் பணியை பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியை கலந்து சட்டமானது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலே நிறைய நாடுகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் செல்லக்கூடிய காலம் சிறப்பாக
இந்த வாழ்க்கையில ஆண்களுக்கு பெண்கள் அபிநயவில்லை. சொல்ல போனா பெண்கள் ஆனால் உயர்ந்தவர்கள் இல்லை, அதற்கு சமமானவர்கள் கிடையாது. ஆனால் இயற்கையிலே சிறப்பான உணர்வின்மை உடையவர்கள் பெண்கள். அதுக்கப்புறம் வெற்றிகரமான சில உயர்ந்த சமூக செயல்களை இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்களும் பெண்களுடைய உயர்வை மதித்து அவர்களுக்கு சிறப்பளித்தால் அதே போல பெண்களும் என்ன செய்யணும் அப்படின்னா வள்ளுவருடைய குரலுடைய இதுபடி தற்காத்து தற்கொண்டால் பெண் தனிசார்ந்த சொற்காத்து சுரபினால் பெண் அப்படின்னு வள்ளுவருடைய வாக்கு. என்ன அப்படின்னா நம்ம நேசமுடைய பேச்சுகள் எல்லாமே சிறப்புடையதா இருக்கும். அதுக்கப்புறம் சோதனையான ஒரு குடும்ப குடும்பம் அப்படின்னு நம்ம குடும்பத்துல சந்தோஷம் கட்டாயம் நினைச்சிருக்கோம். இதை ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தினுடைய ஆணும் பெண்ணும் தன்னுடைய மனதை வந்து முக்கியமாக கொள்ள வேண்டும். கொண்டு நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே எல்லா செல்வங்களையும் பெற்று உடல்நலம், நீர்வாயு, நிலை செல்வம், உயர்வுகள், மெஞ்ஞானம் என்று பல்லாண்டு காலம் சிறப்போடு வாழ்க்கையில் இடையே இந்த வாய்ப்பை உங்களுக்கு என்னுடைய உண்மையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பணியில் சேர்ந்த போது நான் 9ஆம் வகுப்பில் மாணவியாக இருந்தேன். இந்த நேரத்தில் அதை தெரிந்த பகுதியில் இருந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சார் அவர்களும் 9ஆம் வகுப்பு தோன்றினார். 9ஆம் வகுப்பில் அவர்களும் திருமணம் செய்து முடிக்கிறார். சொல்வதற்கு இந்த பெருமை உங்களுடைய மந்திரத்தில் மாணவர்கள் 90% பேர் அறிமுகமானவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியோடு இருந்து புறப்படும் போது வீட்டில் சொன்னேன், ஃபீவர்ஸாக இருந்தது. ஒரு 2-3 மணி நேரம் என்னால் மட்டும் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ பார்த்தா எனக்கு அந்த ஃபீவரே இல்லை. மாணவர்களை பார்த்தவர்களுக்கு குறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு நம்ம இந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். நீங்கள் எல்லாம் ஒரு 60 வயசு மேலே சேர்ந்துறீங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்லணுங்கிறது இல்லை. நீண்ட ஆயுளோடு உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும்
அனைத்து உறவுகளுக்கும் முதற்கண் எனது வணக்கம். 50 ஆண்டுகள் கடந்த பின்னால் எங்களை நினைவில் வைத்து போற்றிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பள்ளி குழுவினுடைய மனிதர்களுடைய கோபால் அவர்கள் பள்ளியில் பொருளாதார பள்ளியில் நமது ஆசிரியர்கள் ஆசிரியர் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை இன்றைக்கு உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க 1977 ஸ்கூல்ல விட்டு போறீங்க. 1978 டிசம்பர் நீங்க 1975 போயிட்டீங்க. இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. 1/2 நூற்றாண்டு காலம் நீங்கள் இந்த திருக்கோவிலெல்லாம் நீங்க சந்திக்க இன்றைய காலகட்டத்தில் இந்த 1/2 நூற்றாண்டு காலம் கழித்து நீங்கள் சந்திக்கின்ற வேலையிலே நமது வழியானது 3/4 நூற்றாண்டு காலத்தை அடைகிறது. அதாவது 25 ஆண்டு காலம் பவளவிழா கொண்டாடும் இந்த தருணத்திலே நீங்கள் அனைவரும் சந்தித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறேன். இந்த பள்ளி இந்த 75 ஆண்டு காலம் வரலாற்றிலே பல சிறப்பான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது. மிகச்சிறந்த நிர்வாகிகள், பொறியாளர்கள், அரசு அதிகாரிகள், உயர் பொறுப்பில் உள்ள அரசு அதிகாரிகள், எம்எல்ஏ, கவர்னர், மருத்துவர்கள், பொறியாளர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் தொழில் அதிபர்கள் இந்த நாட்டிற்கு சிறந்த குடிமகன்களை நிறுத்திப்படக்கூடிய இந்த தருணம் ஒழுக்கத்தை கற்பித்திருக்கிறது. இந்த ஒழுக்கமானவை ஆசிரியர் சொன்னாங்க. இன்னைக்கு 4வது தலைமுறையிலே இந்த ஒரு தலைமுறைக்கு 50 ஆண்டு காலத்துக்கு இந்த உங்கள் அனைவரையும் ஒழுக்க சீலர்களாக இந்த பள்ளி ஆகியிருக்கிறது. அந்த ஒழுக்க சீலர்களாக தொடர்ந்து வருகின்ற 4 தலைமுறையும் தொடர்ச்சியாக அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு அது இந்த பள்ளிக்கு நமது ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த தருணத்திலே நாம் 75 ஆண்டுகளாக இந்த பவளவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல தருணத்திலே நாம் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை கொடுத்து இந்த பள்ளியை மீண்டும் எப்படி நாம் அந்த பழைய நிலைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதாவது நீங்க முடிச்சு போறப்ப எக்ஸசைஸ் லாஸ்ட் பேட்ச் அந்த மாதிரியான ஒரு உயர்நிலை மேல்நிலை பள்ளி என்ற நிகழ்வுடைய தற்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த பள்ளியை எப்படி சென்று கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் நிர்வாகிகளுடைய கருத்துக்களை தாராளமான கூறுகள் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பள்ளியின் பவளவிழா கொண்டாட்டத்திலே உங்களை எல்லாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாளோட இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனுபவம் பெற்ற என்னுடைய ஆசிரியர் மக்களே, மேடைக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சான்றோர்களே, ஆண்டோர்களே, ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருப்பதை பார்க்கும் போது எனக்கு உண்மையிலேயே மிக பொறாமையாக
நானும் பங்கேற்பதற்கு வாய்ப்படைந்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். எங்கள் நிர்வாகத்தை சார்ந்த பொருளாளர் குறிப்பிட்டதை போல உங்களுக்கு இது 50வது ஆண்டு, நாம் பள்ளிக்கு இது 75வது ஆண்டு. இந்த 75வது ஆண்டிலே அவர் குறிப்பிட்டதை போல நீங்கள் பங்கேற்று எங்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தம்மங்கள் அறிவுடைமை மாநிலத்தில் மட்டும் எளிதிற்கு வருவது தன்னை விட தன் மக்கள் ஆசிரியர்கள் மக்கள் ஆகிய நாங்கள் நம் மக்கள் என்று நினைப்பது உங்களைத்தான். எங்கள் மகனையோ நாங்கள் பெருமையாக நினைப்பதில்லை. உங்களை போன்ற மாணவர்கள் பணிகளை நாங்கள் மிகவும் பெருமையாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள் அன்றைய தினம் தலை குனிந்து படித்ததனால்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தலை நிறுவந்து நிற்கிறீர்கள். ஆசிரியர்களுடைய சொல்லை கேட்டு நம்முடைய மாமா மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பெரம்பு அடிக்கிறது இல்லைன்னு சொல்லி, அதற்கு காரணம் ஆசிரியர்கள் அல்ல, அரசுதான் கையில பெரம்பு வைத்திருந்தால் ஆசிரியர் சஸ்பெண்ட் அப்படிங்கிற உத்தரவை போட்டது அரசு. அப்படி போட்ட காரணத்தினால்தான் இந்த கல்வியை வீணடைந்தது, பாடடைந்தது. ரொம்ப மனம் முடிந்து மன வேதனையோடு சொல்லுகிறேன். பல பள்ளிகள் சீரழிந்ததற்கு காரணம் ஆசிரியர்கள் பெறவை கையில் எடுக்காதனால்தான் இன்றைக்கு பல மாணவர்களை நோக்கி லத்தியை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதனால மாணவனை திருத்தக்கூடிய பொறுப்பு ஆசிரியரை விட்டு என்றைக்கு அகற்றதோ அன்றைக்கே இந்த சமுதாயத்தில் மிகுந்த சீரழிவு ஏற்பட்டுவிட்டது என்பதை சொல்லி, நீங்கள் எல்லாம் செல்லுகின்ற இடமெல்லாம் சீரோடும் சிறப்போடு வாழ வேண்டும், செல்லும் நெறியெல்லாம் சேவை நெறியாக வேண்டும் என்று எங்கள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளிக்குழுவினுடைய காலாளர் வரையறுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட அரசு கல்வி வச்சிருந்தாலும் இன்னைக்கு எங்க நண்பர்கள் வேறு வேணும்னு கேட்கிறாங்க. காரணம்னா எங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை, நாங்கள் பழைய பேரத்தில் அடிக்கலாம் எனக்கு ஆளுநர் அடி வச்சுன்னா நாங்கள் இன்னும் தெளிவா பேரத்தில் அடி நாங்கள் இந்த நிலையில பேர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மீண்டும் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் பிறப்பில் அடிக்காமல் ஆசைப்படுறாங்க. ஆசிரியர் பெருமக்கள் ஏற்கணும் எங்களுக்கு பிறப்பில் அடி, இது வைக்கினுடைய முக்கியமான ஆசை. அடுத்தபடியாக நன்றி மரியாதைக்குரிய என்னோட அருமை நண்பர் சம்பந்தி மதிவான் இந்த இணைப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றி பள்ளியின் பெருமைகளை சீராக 75 அவர் ஆண்டு விழாவை கொண்டாடப்பட 4வது பொருளாளர் தகவல் விழாக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். வாழ்க்கையுள்ளார் அண்ணா சத்தியகம் 1000 கட்டளை ஆலயம் 14 நாட்களி அன்னை யாரும் புண்ணியம் கோடி அங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று கூறுவார். அந்த எழுத்து அறிவித்த பணியை நமக்கு செவ்வனை செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கு விழாக்களின் சார்பிலே நன்றியை தெரிவித்துள்ளேன். நம்ம பழைய டீச்சர் தானே அப்படின்னு சொல்லி டீச்சர் பழைய டீச்சர் அவங்க வேண்டாம் பெர்ஃபெக்சிபிலிட்டி சாட்ஜிபிலிட்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டீச்சர் நவீன காலத்தில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் மதிய டீச்சர் வந்து அழைக்கும் போது அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல 50 ஆண்டுகள் கழிச்சு எல்லாரும்
இந்த விழாவை நடத்தணும்னு நினைச்சிருக்கீங்க. உண்மையிலேயே திரும்ப போட்டு எதிரே ஞாபகப்பட்ட நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ராஜா போய் அவங்க வீட்டில் பார்த்தோம். அவங்க சென்னையிலிருந்து பாவம் இதற்காக வந்துருக்காங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அதாவது இந்த விழாவிற்கு வரவில்லை அவங்க காட்டிய ஆர்வம் வந்து அளப்பதில் அவர்கள் அனைவருக்கும் இந்த விழாக்களின் சார்பிலே நன்றி. இந்த இணைவு விழாவை வந்து எப்படி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா மளிகா முருகேசன் அவர்கள் செல்லும் இதை சொல்லியிருக்காரு. கேட்டுக்கிறத அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா சுந்தரகிட்ட வந்து சிவபெருமான் வந்து இந்த அடியாளர்கள் பற்றி ஏதாவது ஒரு பாட்டு இருந்தீங்களா அப்படின்னு சுந்தரர் என்ன பண்ணியிருக்காரு, சேக்கிலா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பெருமான் வந்து எழுத சொல்றாரு, அடியாளர்கள் பற்றி பாட்டு சொல்றாரு. அப்போ சேக்கிலா வந்து அப்படியெல்லாம் அப்போ வந்து அறுபது நான் அப்போ எழுதும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எழுதும்போது சேக்கிலா அப்ப சுந்தரத்தில் சேர்த்துனா 63ஆக பெரிய பிராமணம் இதை எழுதும்போது சேக்கிலாருக்கு ஸ்டார்டிங் எல்லாருக்குமே ஒரு விழாவுக்கு ஸ்டார்டிங் அப்போ ஸ்டார்டிங் எழுதுறதுக்கு பெரிய பிராமணம் போது அவருக்கு எப்படி துவங்குறதுன்னு தெரியும். அவரு சிவபெருமானை நினைச்சாரு. அப்பதான் வந்து அவர் சிவபெருமானை எப்படி கொடுத்தா முதல் வார்த்தை உலகெல்லாம் போதற்கு தெரியணும் நிலவுலாகிய நீர்மணி வேதியன் அலைகளின் சூரியன் அம்பலச்சாருதான் அலர் சிறப்படி வார்த்தை வரும். அப்படின்னா வந்து பெரிய குழந்தையுடைய முதல் வார்த்தை அதை வந்து இறைவன் எடுத்து கொடுத்தாரு. அது போல பண்டிகை வந்து எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. செல்லமணிக்கு வந்து பெருமாள் பார்த்தார். அவர் என்ன பண்ணாரு, என்னது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு 10 வருடமாக வந்து நம்மாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார் என்ற ஊர்ல ஒரு புளியல் இதுல வந்து ரொம்ப தியானம் பண்ணுவார். அவருக்கு வயது 14 வயது இருக்கும்போது அவரை வந்து மதுரை கிளம்பி ஆழ்வார். அவருக்கு ஸ்ரீரங்கம் பேசுறாரு. அப்போ அது மாதிரி பழைய கெட்டுக்கதை நடத்தி ரொம்ப தியானத்துல சன்மானம் போய் செல்லமணி கவனிச்சிருக்காரு. அவரோட என்ன பண்ணாரு, எப்படி நம்மால 4000 பேர் பார்த்தாரா அது மாதிரி இவர் என்ன பண்ண வரிசையா சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுல நம்மாழ்வார் சொல்றதை எழுது சொன்னது மட்டும்தான் நம்மாழ்வார் எழுதுறது கூட மதுரை கிடையாது. ஒரே ஒரு மதுரை கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா மோகன சுந்தரம் எல்லாரும் மோகன சுந்தரம் கோவிந்தர் ரங்கராஜன் ஈமாதேசு கேசவன் வடிவேல் வெங்கடாச்சலம் கேசவமணி ஆயிரத்தி சமூக சுந்தரம் ராஜாமணி கேபி மீனாட்சி சமந்தி விஸ்வநாதன் ராஜேந்திரன் கே ஜவுளிங்க இதெல்லாம் சேர்த்துதான் ஒரே ஒரு ஆழ்வார். இவங்க ஒரு மதுரை கையில் பல ஆழ்வார்களாக ஆதி இவங்க எடுத்ததுடைய விலையெல்லாம் இந்த விழா வந்து இன்னைக்கு ஒரு நிறைவேற்றது. அந்த வகையில் அனைவருக்கும் நன்றிகள். யாராவது பேரை இருந்தாலும் அவங்களும் மதுரை கல்வி ஆழ்வார்கள் தான் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மேலும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தணும்னு அதுக்கு ஒரு பங்களிப்பு ஒரு பழைய எல்லாருமே சினிமா செட்டில் பார்த்தாதான் அப்பதான் வந்து படம் வெற்றி அடையும். அதுபோல எங்களுடைய நீங்க கலந்து கொண்டதில் காமிச்ச ஆரம்பம்னா மீண்டும் ஒரு 10 வருடம் கழிச்சு ஒரு ட்ரை பண்ணலாமா அப்படின்ற இடத்துல வந்து சட்டமன்றத்தில் போட்டு வச்சிருக்கு. அதனால கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த இடத்தை எங்களுக்கு வழங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் இந்த செங்குந்தன் வேலைப்பள்ளி அவர்களுக்கு நிர்வாகங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து சில்லர் சொல்லும் போது அந்த பள்ளியில் படித்தேன். இதுவாக நாங்கள் வந்து 75 ஆண்டுகளா இன்னும் சிறப்பாக இந்த பள்ளி நடக்க வேண்டும் என்பதை மாற்றுக்கருத்து இல்லை என கூறி வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக சிவமரணம்
பிறந்த அனைவரும் மதிய உணவு நடத்தி அவங்க ஒவ்வொரு இதுவுமே சொல்லுவாங்க யார் எல்லா கிளாஸ் லீடர்ஸும் இங்கே வந்திருக்கீங்க யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்க பார்க்கணும் அப்படிம்பாங்க அது ஒரு எனக்கு ஒரு அந்த நேரத்துலேயே ஒரு இன்ஸ்பிரேஷன் நாம தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அதே மாதிரி 10th 11th 2 ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டாக வந்தேன் ஸோ அது வந்து அந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறது அதே மாதிரி இந்த HM டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் சேர்க்கோயில மொழி இருந்தார் அவர் வந்து ஸ்கூல் டிசிப்ளினுக்கு ஒவ்வொரு இடமும் உள்ள உட்கார வச்சு ஒவ்வொரு இந்த டைம்லேயும் இது வர்றதுக்கு அதே மாதிரி அமர்வுலையும் இருந்தாங்க மேத்ஸுக்கு அப்புறம் குமாரசாமி இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும் அந்த நேரத்தில் ஸோ அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் பல்லாண்டு 10,000 ஆண்டு ஆள வேண்டும் என்று இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களையும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பஸ்ல ஒரே கொஞ்சம் குழப்பம் ஒரே நைட்டு மணி இருக்கும் கூட்டம் கம்மியா இருக்கு ஒரே சத்தம் சண்டை செஞ்சது நடத்துன வந்தாரு அம்மா என்னமா பிரச்சனைன்னு கேட்டாரு 2 மணி ஆச்சு அம்மா என்னமா பிரச்சனை அனைவரும் மதிய உணவு நடத்தி அதற்கு பின்பாக அனைவரும் சென்று பாடி சாப்பிட்ட பிறகு யாரும் அனைத்து சேர வேண்டாம் கேட்டு வரப்பட்டார்.
ಎಲ್ಲ ಕ್ಯಾಮ್ರಾ